Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 1 Exercise 1.1 தான் எடுக்க போகிறேன். அதில் third sum. இது ரொம்ப பேசிக் ப்ராப்ளம் தான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் சம் கண்டுபிடிச்சாலும் அதே தான் இப்போ வந்து த்ரீ வேல்யூஸ்க்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் 12, 15 and 21. ஃபஸ்ட்டு நம்ம 12க்கு எடுக்கலாம். 2 வந்து 6 டைம்ஸில் 12 போகுது. அதுக்கப்புறம் வந்து 3 டைம்ஸில் 2 3s are 6. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைம் நம்பர். ஸோ 3 1s are 3. ஓகேவா? ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 என்ன எடுத்து எழுதணும்? 2 into 2 into 3 ஆர் 2 square into 3. ஸோ 2 இருந்துச்சுன்னா ஸோ பவர்ஸில் எழுதிடலாம். 2 power 2 into 3. நெக்ஸ்ட்டு 15 வந்து ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட் எடுக்கலாம். 3 டைம்ஸில் 3 5s are 15 போகும். நெக்ஸ்ட்டு 5 is a prime number. அகெயின் 1 வந்துடலாம். 5 1s are 5. நெக்ஸ்ட்டு 21. 3 7s are 21. Again prime number. So 7 times டேரெக்டாக போயிடும். So 3 and 7 is a factor of 21. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு எல்லாமே போட்டு கண்டுபிடிச்சதுலாம் செப்பரேட்டாக எழுதணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15, ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 21 எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிறோம். பிஎஃப்னா ப்ரைம் ஃபேக்டர் தான் ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதினதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். எல்சிஎம்னா என்னதுன்னா இருக்கலே எல்லா ஃபேக்டர்ஸ் ஹையஸ்ட் பவர்ஸ் எல்லாமே எடுத்து எழுதணும். ஹெச்சிஎஃப்னா காமன் ஃபேக்டர்ஸ், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதணும். பட் என்னென்னா பவர்ஸ் வந்து லீஸ்ட் பவர்ஸாக எடுத்து எழுதணும். ஓகேவா? சொல்லியிருக்கேன் என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், பட் என்னென்னா லீஸ்ட் பவர்ஸில் இருக்கிறத எடுத்து எழுதணும். பவர்ஸ் தான் செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சம் பார்த்திங்கன்னா 3 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டர் சிஎஃப்னா காமன் ஃபேக்டர், அதில் எல்லாருமே பவர் 1 இருக்கிறதுனால ஸோ காமனாக 1 எடுத்து எழுதிடும். ஸோ 3 power 1 = 3. தென் எல்சிஎம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது? 2 ஒரு ஃபேக்டர், 3 ஒரு ஃபேக்டர், 5 7 இந்த 4 ஃபேக்டர்ஸ் தான் மாறி மாறி வருது. ஓகேவா? ஸோ 2 3 5 7 எழுதிட்டு அதில் ஒவ்வொருத்தோட ஹையஸ்ட் பவர்ஸ் எடுத்து எழுதணும். ஃபைனலாக எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எழுதணும். அதான் எல்சிஎம். ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு தனியாக செப்பரேட்டாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் ஹைலைட் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணிட்டு தனியாக எடுத்து எழுதுங்க. தேர்ஃபோர் எல்சிஎம் வேல்யூ 420, ஹெச்சிஎஃப் வேல்யூ 3 இதுமாதிரி போட்டு ஹைலைட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 17 23 29 இது மூணுமே ப்ரைம் நம்பர்ஸ்னால ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான், 1 and அந்த நம்பர் இட் செல்ஃப். ஸோ அதை தனித்தனியாக எடுத்து எழுத வேண்டியதான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 17 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 23 மட்டும்தான். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 29 ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆல் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ் எதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு பார்த்தவனா டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஹெச்சிஎஃப்ல நம்ம எப்போவுமே காமன் ஃபேக்டர்ஸ் தான் எடுத்து எழுதுவோம். அது லீஸ்ட் வேல்யூஸ் லீஸ்ட் பவர் இருக்குது. பட் இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன போடணும்? ஹெச்சிஎஃப் = 1 பிகாஸ் ஆஃப் நோ காமன் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எப்படி எடுத்து எழுதுவீங்க? எல்சிஎம் வந்து என்னது? எல்லா பவர்ஸ் ஹையஸ்ட் பவர்ஸாக எடுத்து எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 தான் இருக்குது. 17 × 23 × 29 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். சிங்கிள் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வரும். அதுக்காக தான் நான் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் நான் சிங்கிள் ஸ்டெப்பில் எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் 2 டிஜிட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பண்ணும்போது 391 வந்திருக்கு. வந்த ஆன்சரோட அந்த மீதி ரிமைனிங் இருக்க 29ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். வந்த ஆன்சரை எடுத்து எழுதலாம். ஸோ ஃபைனலாக எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு 11339. நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃபோட வேல்யூ 1 எடுத்து எழுதிருங்க. ஹைலைட் பண்ணுங்கள். நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டினில் லாஸ்ட் ப்ராப்ளம் 8 9 and 25. இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஃபேக்டர்ஸோட 8 என்ன பண்ணுங்கள்? ஃபஸ்ட் ஈவன் நம்பர்னால 2 டேபிளே சால்வ் பண்ணுங்கள். இது 2 டேபிளே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸில் 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 3 1s are 3. 25 சால்வ் பண்ணணும். 5 டேபிள்ஸில் தான் போகும். 5 5s are 25. நெக்ஸ்ட்டு 5 1s are 5 அதுவும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து எழுதணும். செப்பரேட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஒவ்வொரு 8ஓட ஃபேக்டர்ஸு 9ஓட ஃபேக்டர்ஸு 25ஓட ஃபேக்டர்ஸ் தனித்தனியாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அது தேவையே இல்லை. எதனால்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடைக்கவே இல்லை. அதனால தான் எழுதியிருக்காங்க இஃப் நோ காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் புட் 1. ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிட்வீன் த நம்பர் இஸ் 1.
நெக்ஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லா ஃபேக்டர்ஸையும் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. 2, 3, 5 இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது இந்த சம்ஸில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிடுங்க. காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப், அதாவது ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 8, 9 அண்ட் 25 எழுதிடுங்க. 8ஓட காமன் ஃபேக்டர் என்ன, 2 பவர் 3. எதனாலனா 2 × 2 × 2 3 டைம்ஸ் வந்திருக்கனால. நெக்ஸ்ட்டு 3 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கனால 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 5 அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்திருக்கனால 5 ஸ்கொயர். எல்லாமே வந்துட்டு ஹையஸ்ட் பவர்ஸ் ஒரே வாட்டி தான் இருக்கனால, ஸோ ஹையஸ்ட் பவர்ஸ் இருந்தாலும் அதை எடுத்து எழுதிருங்க. பவர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ்லாம் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. 8, 9 அண்ட் 25. 2 கியூப் 8, 3 ஸ்கொயர் 9, 5 ஸ்கொயர் வந்து 25. நெக்ஸ்ட்டு 8 9 72 வருமா. அதுக்கப்புறம் அந்த 25 இருக்கா, ரெண்டுத்தையும் வந்து 2 டிஜிட் மல்டிப்ளிகேஷன்ஸில் பண்ணி சால்வ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். உங்களுக்கு இப்போ ஹெச்சிஎஃப் வேல்யூ தெரிஞ்சிச்சு, எல்சிஎம் வேல்யூவும் தெரிஞ்சாச்சு. எடுத்து ஹைலைட் பண்ணி எழுதிருங்க. எல்சிஎம்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 2 ஸ்கொயர் 2 பவர் 3 2 பவர் 5 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் 2 பவர் 5க்கு தான் கொடுக்கணும். இந்த 3 ப்ராப்ளம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஆன்சர்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.